ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோங்க. இது ஒரு ஜாகிரஃபி கொஸ்டின். இது புக்கில் எங்கே இருக்குன்றதையும் கிளியராக பார்க்கலாங்களா. புவிசார் குறியீடு ஜிஐ டேக் இருக்குங்களா, பொருட்களை அதன் இடத்துடன் பொறுத்துகன்னு இருக்குது. மஞ்சள், பாய், வண்ணப்பூச்சு, ஓவியம், சுங்குடி சிலைகள். இது வந்து ஜாகிரஃபி புக் நீங்கள் 10th புக் படிச்சிருக்கீங்கன்றப்போ தமிழ்நாடு மானுட புவியியல் அழகு லெசன் 7 பேஜ் நம்பர் வந்து 240 இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாக்ஸை கிளியராக படித்து வச்சிட்டிங்கன்றப்போ இதுக்கு சிம்பிளாக நீங்கள் ஆசல் பண்ணிகிட்ருக்கலாம். இங்கே பாருங்கள், மஞ்சள் கொடுத்துருக்காங்க. இங்கே மஞ்சள் வந்து என்னங்க, ஈரோடு. அப்போ மஞ்சள்னா ஈரோடு, சரிங்களா. மஞ்சள் ஈரோடு. பாய் அப்படின்னு இருக்கா, இங்கே பாய் வந்து பத்தமடை பாய். அப்போது இங்கே பாய்னா பத்தமடை அப்படின்னு இருக்குது. வண்ணப்பூச்சி ஓவியம். வண்ணப்பூச்சினா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்ணப்பூச்சி ஓவியம் அப்படின்னாவே இது தஞ்சாவூர் தான். ஓவியங்கள், கலைநயம், மிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மை, நவீன எல்லாமே வந்து தஞ்சாவூர் தான் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சுங்குடி. சுங்குடினாவே சேலை தான் இல்லைங்களா. சுங்குடி சேலை. அந்த சுங்குடி சேலை வந்து எங்கே இருக்குன்றதை பார்க்கலாங்களா. சுங்குடி சேலை அதாவது ஆரணிப்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், இது மாதிரி மாவரிக்கும். இந்த மாவரிக்கும் எங்கே வந்து கோயம்புத்தூர் கூட கேட்டிருக்காங்க. சுங்குடி சிலைனா மதுரை, சரிங்களா. ஸோ இந்த பாக்ஸ்க்கு நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சிட்டிங்க அப்படின்றப்போ நிச்சயமாக நீங்கள் டிஎம்பிசியில் ஒரு கொஷின் சிம்பிளாக அசால்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு நாகர்கோவிலில் என்ன வந்திருக்குன்னா கோயில் நகைகள் அது மாதிரி கேட்பாங்க. பவானில்னா போர்வைகள், சுவாமி மலையில் வெண்கல சிலைகள், இது மாதிரி கொடுத்துட்டு என்னன்றதை கேட்பாங்க. ஜஸ்ட் பார்த்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வருதுன்றப்ப ஈஸியாக படிச்சிருவோம். இந்த புக் ஃபுல்லாக படித்தாவே ஒரு 10 கொஷின் தான் வருதுன்னா இந்த பாக்ஸில் படித்தா ஒரு கொஷின் வருதுன்றப்ப தயவு செஞ்சு தரவாக பண்ணிக்கோங்க.